பிரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் உயிரிழந்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியா தான் பார்க்கப்படுறோம். அதை தாண்டி அவரோட இறுதி சடங்குல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியாவுல மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுட்டு வருது. அதாவது பாரதி ராஜா அவங்களுடைய பொண்ணுக்கும் பாரதி ராஜா அவங்களுடைய மருமகளுக்கும் இறுதி சடங்கப்போ ஏற்பட்ட ஒரு சண்டை தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை எதனால வந்தது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உயிரிழந்துட்டாரு. அதாவது 84 வயசுல அவரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால உயிரிழந்தாரு. அவருடைய உடலானது சொந்த ஊர்ல நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோட இருக்கும்போதே தான் மகக்கிட்ட சொன்னதா ஒரு விஷயம் பரவுச்சு. அதே மாதிரி அவருடைய சொந்த மண்ணுல தான் அவரோட உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரோட ரொம்ப நெருக்கமான உறவினர்களும் நண்பர்களும் நடிகர்களும் நடிகைகளும் தான் அவருடைய சொந்த ஊருக்கு வரைக்கும் இறுதி அஞ்சலி ஃபுல்லாவே கூட இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இறுதி அஞ்சலி அப்போ வந்தனா, அதாவது பாரதி ராஜா அவங்களுடைய மருமகள் பெயர் வந்தனா. இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னா கேரளா. மனோஜ் வந்து இவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாரதி ராஜா அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்களோட பேரு ஜனனி. இவங்க கல்யாணம் பண்ணி மலேசியாவிலே போய் செட்டில் ஆயிட்டாங்க. சோ 2 பேருமே ஒரு நல்ல லைஃப வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ மனோஜுடைய மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள நாத்தனார், அண்ணி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் தான். சோ அந்த மாதிரி ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளா தான் இருந்திருக்கு. ஆனா மனோஜ் மறைவுக்கு அப்புறமா தான் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது மனோஜ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணமாகி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி பாரதி ராஜா அவங்களுடைய பொண்ணு ஜனனி அவங்களுக்குமே கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே மலேசியாவுல செட்டில் ஆயிருக்காங்க. சோ மனோஜ் மட்டும் தான் சென்னை நீலாங்கரையில உள்ள வீட்ல தன்னோட குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்தாங்க. அங்கதான் பாரதி ராஜாவும் அவங்களுடைய மனைவியும் இருந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. சோ இதுல மனோஜோட மறைவுக்கு அப்புறமா தான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா ஆரம்பிச்சிருக்கு. சோ பிரச்சனையினால மனோஜோடைய மனைவி வந்தனாவும் 2 பொண்ணுங்களுமே தனியா வேற ஒரு வீட்ல போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ மனோஜோட மறைவுனால உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா அவர்கள் தன் மகளோட வீடான மலேசியாவுல போயிட்டு ஒரு சில மாதங்கள் தங்கியிருக்காரு. சோ அங்க போய் தங்கி இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்றதுனால அங்க போய் தங்கியிருக்காரு. அப்படி தங்கின நேரத்துல தான் பாரதி ராஜா அவர்களுடைய பொண்ணு ஜனனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீலாங்கரையில இருக்கக்கூடிய அந்த வீட்டையும் அதுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 கிரவுண்ட் வந்து வாங்கியிருக்காரு சொந்தமா. அதாவது ஒரு காலி இடத்தையும் வாங்கியிருக்காரு பாரதி ராஜா. அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட பொண்ணு எழுதி வாங்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து சுயநலமே இல்லாத அந்த ஒரு நேரத்துல எழுதி வாங்கியிருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல மனோஜ் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் படங்களை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் பொண்ணோட பேர்லயும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஜனனி பிலிம்ஸ்னு சொல்லி அதுலயும் ஒரு சில படங்களை இயக்கியிருக்காரு. மனோஜோட மறைவுக்கு அப்புறமா அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களோட குடும்பத்துக்கு தான் போகணும். அதாவது அவங்களோட மனைவி குழந்தைகளுக்கு தான் போகணும் அப்படின்றது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மலா அப்படிதான் நடக்கும். ஆனா ஜனனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அப்பாவோட சொத்து, அதாவது என்னோட அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும். ஏன்னா பையன் இல்ல, பையன் இருந்தா அவங்களுக்கு போகலாம். அதனால பையன் இல்லைன்ற பட்சத்துல முழுக்க முழுக்க என் அப்பா வீட்டு சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது மனோஜோட மறைவுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு. ஆனா பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத அந்த ஒரு காரணத்தினாலதான் இது மிக பெருசா வெடிக்காம, அதாவது வெளியிலன்னு தெரியாம வீட்டுக்குள்ளவே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதையும் மீறி ஜனனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த நீலாங்கரை வீடானது என்னோட பேர்ல இருக்கு, இவங்களெல்லாம் வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு அந்த சங்கத்திலையும் இந்த பிரச்சனை வந்து போயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே வந்து வந்தனாக்கு தான் ஆதரவா நின்னு இருக்காங்க. அதாவது மனோஜுடைய மனைவிக்கு தான் ஆதரவா நின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க
சின்ன வயசுலயே கணவனை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவா அப்பாவோட சொத்து மகனுக்கு தான் முழு உரிமை அப்படின்னு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து பொண்ணுக்குமே சம உரிமை இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஜனனி அவங்களுடைய கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான சீர்வரிசைகள், எக்கச்சக்கமான பணம், நகை இது எல்லாமே செட்டில் பண்ணி தான் அவர் வந்து பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ ஜனனி மலேசியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இங்க பாரதி ராஜா கிட்டத்தட்ட டி நகர், தேனாம்பேட், அடையார், வளசரவாக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்காரு. இந்த ஒவ்வொரு இடத்துலயுமே அவருக்கு வீடு, ஆபீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸ்டுடியோவும் அவர் சொந்தமா வச்சிட்டு இருந்திருக்காரு. சோ இதுல அப்பாவோட சொத்து எல்லாமே இப்ப புள்ள இல்லாததால பொண்ணுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஜனனி சண்டையே போட்டிருக்காங்க. இறுதி சடங்குல வந்தனா ரொம்பவே அழுத முகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உட்கார்ந்துட்டு இருந்தவங்களை கையை பிடிச்சி இழுத்து போ அப்படின்னு சொல்லி ஜனனி அவங்களை எழுப்பிட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த சண்டையை பார்த்த நடிகை ராதிகா தான் அவங்க ரெண்டு பேரையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இங்க பிரச்சனை பண்ணாதீங்க எதுவும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. சோ இந்த காட்சியோட வீடியோ தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கங்கை அமரன் வந்து பாரதி ராஜா மனைவியை பார்த்து கோபமா திட்டுற மாதிரியான ஒரு வீடியோவும் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறதையே பாரதி ராஜா அவங்களுடைய கூட பிறந்த தம்பி வந்து விளக்கமா சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருமே அவர் கூட இருந்துதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, வந்தனாவும் குழந்தைகளும் தான் தனியா இருந்தாங்க. தனியா இருந்தாலுமே அவங்க வந்து 2 days once 3 days once வந்து கம்பல்சரி இவரை பார்த்துட்டு தான் போவாங்க, பார்த்துட்டு இவர்கிட்ட பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா இவரன்னு ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறதுக்காக வீட்லயே ஒரு ஹோம் நர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அது இல்லாம வேலை பார்க்கறதுக்கும் தனியா ஒரு பொண்ணும் அவருக்காக வச்சிருக்கோம். சோ இவங்க எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. மனைவியும் முழுக்க முழுக்க கூட தான் இருந்தாங்க. ஒரு விசேஷத்துக்காக தான் தேனிக்கு போயிருந்தாங்க. அவங்க போய் தேனியில இறங்கின உடனே தான் இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்துருச்சு. நாங்க வந்து தகவல் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கிளம்பி இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கிளம்பி அவங்க வந்துட்டாங்க. இதுதான் நடந்ததே தவிர அவங்க வந்து பாத்துக்காமலாம் அவரை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப நாள் எல்லாம் தேனியில ஸ்டே பண்ண கிடையாது. சோ இவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனாலே யாருமே எங்கேயுமே போகாம எந்த ஒரு விசேஷத்துல கூட கலந்துக்காம முழுக்க முழுக்க எல்லாருமே இவரை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியாம கோபத்துல கத்திட்டாரு. அதாவது இவர் உயிர் பிரியும் போது பக்கத்துல யாரும் கிடையாது, நர்ஸும் அந்த பணிப்பெண்ணும் மட்டும் தான் இருந்திருக்காங்க. சோ அவர் வந்து என்ன நினைச்சாரோ, ஏதாவது பேசணும்னு கூட நினைச்சிருக்கலாம், ஏதாவது கேட்டிருக்கலாம், இல்ல தண்ணி கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். சோ அதனால வந்து அந்த கோபத்துல அவர் கத்துனாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் நாங்க சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா கூட பிறந்து அவங்களோட தம்பியே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ கங்கை அமரனும் பயங்கர கோபமா வந்து அவங்க திட்டுற அந்த வீடியோ வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பல பேரை உருவாக்குனவர் தான் பாரதி ராஜா. சோ அந்த ஒரு நன்றி கடன், அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நட்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் பல நடிகர்கள், நடிகைகள் கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தாங்க. ஒரு வாடிய முகத்தோட நிறைய பேர் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து போல்டான நடிகை ராதிகா அப்படின்னு சொல்லி இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல அவங்களுக்கே சினிமா வாய்ப்பை முதல் உன்னால முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்டை கொடுத்ததே பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல ராதிகா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து ரொம்ப ஒரு வாடிய முகத்தோட அந்த இறுதி அஞ்சலியை சிறப்பா செஞ்சு முடிச்சிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு சொத்துகள், அதாவது 500 கோடி ரூபாய்க்கு சொத்துகள் இருக்கிறதாவும் மொத்தத்துல பாக்குறப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே அவர் நிறைய இடத்துல வந்துட்டு விவசாய நிலங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய பண்ணை வீடுகள், தோப்புகள் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா பொதுவாவே அவருக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்றதுனால எங்கெல்லாம் வந்து கிராமம் ரொம்ப செழிப்பா இருக்கும் அங்கெல்லாம் ஒரு லேண்ட் வாங்கி போடுவாரு. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். சோ அப்படி எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 500 கோடி ரூபாய்க்கு அவருக்கான சொத்துகள் இருக்கு. ஆனா புள்ள இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் எப்படி அவங்களோட மனைவிக்கும் பசங்களுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாவுடைய பொண்ணு வந்து ஜனனி இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை தான் இப்ப அந்த குடும்பத்துல பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனை கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கூட போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சது முழுக்க முழுக்க வந்தனா அவங்களுக்கு தான். அதாவது அவங்க வந்து சின்ன வயசுலயே கணவனை இழந்துட்டு இருக்காங்க. ஜனனிக்கு வந்து குடும்பம் இருக்கு, மலேசியால சொந்தமா வீடு இருக்கு, கணவன் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, ரெண்டுமே ஆம்பளை பசங்க. ஆனா மனோஜுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெண் குழந்தைகள். அதனால வந்துட்டு முழுக்க முழுக்க இவங்களுக்கும் அதுல வந்து சரி பாதி உரிமை உண்டு, சரி பாதி பங்கு உண்டு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க.
பொறந்த பொண்ணுக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லவே இல்லை. இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு தான் வந்தனாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டையே வந்துட்டு இவங்க சுயநினைவு இல்லாதப்ப எழுதி வாங்கியிருக்காங்க, எங்களுக்கே தெரியாது. இப்பதான் சொல்றாங்க இந்த வீடு என் பேர்ல இருக்கு, நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னு எங்களை வெளியில வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தனா வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாரதி ராஜா அவர்களுடைய ஒரு உயிரிழப்பு, ஒரு இறுதி சடங்கு அப்படிங்கிறது ஒரு நல்லபடியா முடியறதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த குடும்பத்துல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய அளவுல போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக சினிமாவில இருந்து பல பேர் வந்து இறங்கியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க வந்து லீகலாவும் இதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அப்பா சொத்துல சம உரிமை சம பாதி வந்து பொண்ணுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணு ஜனனியும் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு மனுஷனே போயிட்டாங்க அப்படின்றப்போ சொத்துக்காக எல்லாரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. முறைப்படி ஒரு பொண்ணு கணவன் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே சேரும். அதுவும் ரெண்டுமே பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைங்களும் படிக்க வைக்கணும், எவ்வளவோ செலவு இருக்கும், கல்யாணம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் மோஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து போகணுமே தவிர, பொண்ணு அப்படின்றவங்க ஆல்ரெடி அவங்க செட்டில், அதுவும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாங்க, இல்லாம இருக்காது. ஆனா எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஒரு சரியான விஷயம் கிடையாது. சோ ஒரு மனிதர் போயிட்டாரு அப்படின்றத தாண்டி அந்த குடும்பத்துல இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை இன்னும் போக போக எப்படி முடியுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது கணவன் இருக்கிற வரைக்கும், அதாவது மனோஜ் இருந்த வரைக்கும் அந்த வீட்டுல பெரிய அளவுல அவங்க வந்து பிரச்சனை பண்ணது கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை எப்பவுமே நாத்தனாருக்கும் அன்னிக்கும் என்ன சண்டை வருமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் மனோஜோட இறப்புக்கு பின்னாடி தான் அங்க மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ பாரதி ராஜா அவர்களும் இல்லைன்ற பட்சத்துல தான் அந்த வீட்டுக்காக 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கிரவுண்டா 9 ஏக்கரான்னு தெரியல, அவ்வளவு அளவுக்கு அவர் வந்து இடமும் வாங்கி போட்டு வச்சிருக்காரு. அது எல்லாமே வந்து பொண்ணுக்கு சேரணும்னு சொல்லி அவங்க பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே மனோஜுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி வந்தனா விட்டு தராம இருந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாரதி ராஜா அவங்களுடைய மறைவே இன்னும் நம்மளை விட்டு மறையவே இல்லை. சோ இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, இது யாருக்கு ஆதரவா எல்லாரும் வந்து செயல்பட போறாங்க அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பாரதி ராஜாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.